இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்குறப்ப அந்த ஃபோன்லேயே இன்பில்டாக ஒரு கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த கீபோர்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு ஏற்ற ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வேறு சில கீபோர்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனில் எத்தனை கீபோர்டு இன்ஸ்டால் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற கீபோர்டு எப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கிறது, அதாவது மாற்றிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் செட்டிங் போயிடுங்க. இந்த செட்டிங்கில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் கரண்ட் கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் கீபோர்டுனா இப்போதைக்கு எந்த கீபோர்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கீபோர்டு தான் இந்த கரண்ட் கீபோர்டில் ஷோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எமோஜி கீபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய ஃபோன் வந்து ரெட்மி ஃபோன், அதனால் இந்த ரெட்மி ஃபோனோட இன்பில்டு கீபோர்டு பார்த்தீங்கன்னா எமோஜி கீபோர்டு. ஸோ நான் வந்து இன்னொரு கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஜிபோர்டு அப்படிங்கிற கீபோர்டு. இந்த ஜிபோர்டுன்றது கூகுளோட கீபோர்டு. ஸோ ஜிபோர்டுங்கிறது கூகுளோட கீபோர்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனில் எத்தனை கீபோர்டு இன்ஸ்டால் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கீபோர்டு வேணுமோ அந்த கீபோர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்டு, அதாவது எமோஜி கீபோர்டு இப்போ டிக்கில் இருக்குது. அப்படி டிக்கில் இருக்கிறதுனால இந்த கீபோர்டு தான் இப்போ நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு ஷோ பண்ணோம். அந்த கீபோர்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஜிபோர்டு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிபோர்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜிபோர்டோட அந்த கீபோர்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த எமோஜி கீபோர்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்திருக்க கீபோர்டு பார்த்தீங்கன்னா இது ரெட்மியோட அந்த டிஃபால்ட் கீபோர்டு, அதாவது இந்த எமோஜி கீபோர்டு பார்த்தீங்களா, அந்த கீபோர்டு தான் இந்த ரெட்மியோட கீபோர்டு இது. இப்போ இந்த கீபோர்டு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஸோ திரும்ப அதேமாதிரி பழைய ஆப்ஷன் போய்ட்டு இந்த கரண்ட் கீபோர்டு ஆப்ஷனில் ஏற்கனவே இருக்க கீபோர்டுக்கு பற்றி நம்ம ஜிபோர்டை மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்திருக்குது பார்த்தீங்கன்னா இது ஜிபோர்டோட அந்த கீபோர்டு, அந்த கூகுளோட கீபோர்டு. ஃபஸ்ட்டு வந்தது ரெட்மியோட கீபோர்டு, இப்போ செகண்ட் வந்துருக்கிறது கூகுளோட கீபோர்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கீபோர்டில் எந்தெந்த ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கீபோர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏன் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லா கீபோர்டும் எல்லா ஆப்ஷனும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷன் எந்த கீபோர்டில் இருக்கோ அந்த நேரத்தில் அந்த கீபோர்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். நம்மளோட அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோனில் ஒரு வேளை பேக் பட்டன், மெனு பட்டன், ரீசன் பட்டன்லாம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சின்ன ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இமேஜில் பார்க்குற அந்த ஐக்கன் தான் இது. இந்த சின்ன ஐக்கனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சின்ன ஐக்கனை நம்ம பேக் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம், மெனு பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம், ரீசன் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் செட்டிங் ஷார்ட்கட் எல்லாமே இந்த சின்ன ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடிய சின்ன ஐக்கனை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்தமாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.